கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இன்டர்போல் போலீசார் உதவியை சிபிசிஐடி போலீசார் நாடியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கோடநாடு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சயான் மற்றும் ஜித்தின் ஜாய் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜஹான் ஆஜராகினர். விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் நகல்களை நீதிபதி முன்பு சமர்ப்பித்தனர். வழக்கு சம்பந்தமாக அரசு தரப்பு மூலம் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற அன்று வெளிநாடுகளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட சிலருக்கு தொலைபேசியில் சிலர் உரையாடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொலைபேசியில் பேசிய அந்த நபரை கண்டறிய இன்டர்போல் போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த வழக்கு சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து அந்த போன் கால்கள் பற்றி இன்டர்போல் உதவியை புலன் விசாரணை அமைப்பு நாடியிருப்பது பற்றி அவர்கள் எடுத்துரைத்தோம். அந்த விவரங்கள் 2017 முதல் இருப்பதால் அது பற்றிய விவரங்கள் கிடைக்க சிறு தாமதமாகும் என்று அவருக்கு சொன்னோம். மேலும் இதில் 2 கேள்விகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்பட இருக்கிறார்கள்.